ஆட்டிசம் ஏடிஹெச்டினா என்னன்னு ஃபுல் புரிதல் இல்லாததுனால இந்த கேள்விகள் இன்னுமே நிறைய இருக்கு. ஏசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் எப்படி நம்ம கியூர் பண்றது? எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா ஆட்டிசம் ஏடிஹெச்டி இந்த மாதிரியான புது டெர்மினாலஜிஸை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ரொம்பவே பயந்துடுறாங்க. அந்த பயத்தோட சேர்த்து அவங்க மனசுல இருக்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, என் குழந்தை ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவானா, என் குழந்தை வளர்ந்தா அவனே வேலைக்கு போய் அவனே அவனை பார்த்துப்பானா, இந்த கேள்விதான் நிறைய பெற்றோர்கள் காமனா கேட்குற ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். ஸோ ஆட்டிசம் ஏடிஹெச்டி போன்ற டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் பார்த்து நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு. என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரிஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ரொம்பவே ஸ்பெஷலைஸ் பண்றது ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன். அதாவது ஒரு குழந்தை பேச்சு தாமதமா இருக்காங்கன்னா அவங்கள சீக்கிரமா கண்டறிஞ்சு அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறதுல தான் நான் அதிகமாக ஸ்பெஷலைஸ் பண்றது. ஸோ ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற குழந்தைகள், இவங்களெல்லாம் நாங்கள் நிறையவே ஸ்பீச் தெரப்பி கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டிகிட்டே வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டிசம் ஏடிஹெச்டின்ற புது வார்த்தைகள் கேட்கும்போது நிறைய குழப்பம், பதட்டம் இருக்கு. என் குழந்தை நல்லா வந்துருவானா, நல்லா சொந்த காலில் நிற்பானா, இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஒரு வகையான அறியாமையிலிருந்து தான் வருது. ஸோ ஆட்டிசம் ஏடிஹெச்டினா என்னன்னு ஃபுல் புரிதல் இல்லாததுனால இந்த கேள்விகள் இன்னுமே நிறைய இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆட்டிசம் ஏடிஹெச்டின்றது ஏதோ ஒரு நோயோ அதுல இருந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இது ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட பிரெயின் அண்ட் அவங்களோட லேர்னிங், அவங்களோட பிரெயின்ஸ்ல இருக்கிற கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் நம்ம நியூரோஜெனிக்கா டைவர்ஜென்டா இருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இது டிஃபரன்ஸ் தானே ஒழிய இது ஒரு டிஸார்டர், இது ஒரு டிசீஸ், இது கியூர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கியூர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்றதை தாண்டி கியூர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல கியூர் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு வியாதி இருக்கு, டிசீஸ் இருக்கு, கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா அது கியூர் பண்ணலாம் இல்லையா? இது ஒரு டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் எப்படி நம்ம கியூர் பண்றது? நம்மள சுத்தியே நிறைய நிறைய நியூரோ டைவர்ஜென்ட் அடல்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க நியூரோ டைவர்ஜென்ட்னு தெரியாம இருக்கலாம். சமீபத்துல ஃபஹத் ஃபாசில் அவர்கள் ஒரு மேடையில பேசியிருப்பாரு. அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 41 வயசுல தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் ஏடிஹெச்டி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏடிஹெச்டின்ற ஒரு விஷயம் 41வது வயசுல அவருக்கு திடீர்னு வந்த ஒரு விஷயம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவர் ஏடிஹெச்டியர் தான். பட் ஆனால் அது அவருக்கே தெரியல. பிகாஸ் அதை பற்றின அவேர்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. மோஸ்ட்லி ஆட்டிசம் ஏடிஹெச்டியில் இருக்கிறவங்களே ரொம்ப பேசாமல் இருக்காங்க, ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க மற்றவங்க மேலே நீட்ஸ்க்கு. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுக்காக பேசிட்டு இருக்க குழந்தை, நல்லா பேசுகிற குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தைலாம் ஆட்டிசம் ஏடிஹெச்டி இல்லை அப்படின்னு கிடையாது. சில ஆட்டிஸ்டிக் ஏடிஹெச்டியர்ஸ் அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரீடிங்காக இருக்கலாம். அவங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரொம்பவே ஹைப்பர் லெக்சிக்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் ரீடிங். ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட மாஸ்க் ஆயிடுறாங்க. அவங்களால சுயமாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியறதுனால அவங்க ஆட்டிஸ்டிக்னே சொசைட்டியில் நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுது. ஸோ ஃபஹத் ஃபாசில் அப்படி வெளிவிட்டு இருந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நிறைய யூடியூப்லேயும் சரி, நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் சில வேர்டிங்ஸ், வார்த்தைகள் ரொம்பவே தப்பாக மிஸ்லீடிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஹத் ஃபாசில் சஃபர் ஆகிட்டு இருக்காரு ஏடிஹெச்டியில். அது குழந்தைகளுக்கு கியூர் பண்ணிடலாமா, இப்போதான் அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் இதுலேருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா மீடியாவில் இருக்கவங்க, ஜேர்னலிசம் பண்ணுறவங்க நியூரோ டைவர்சிட்டி பற்றி தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதும் போது அதை பற்றின பப்ளிக் அவேர்னஸ், பப்ளிக்கோட புரிதல் இன்னுமே நல்லா டெவலப் ஆகும். ஸோ இதை பார்க்குறவங்க
ஏடிஹெச்டினால சஃபர் ஆகுறாரு, ஏடிஹெச்டில இருந்து கியூர் பண்ண முடியாது, இந்த மாதிரி பாக்குறவங்களோட கண்ணோட்டமும் படிக்கிறவங்களோட கண்ணோட்டமும் அதே மாதிரி போகுது அப்படின்னும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், எல்லா ஏடிஹெச்டி சில்ட்ரனும் சக்சஸ்ஃபுல்லா வருவாங்களா அப்படின்ற கேள்விதான் நிறைய இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்னு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் மீன் பண்றது வந்து அவனோட காலில் நிற்கணும், அவனுக்கு ஒரு வேலை இருக்கணும், அவனுக்கு ஒரு வருமானம் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவங்க மீன் பண்றது. ஸோ அது வந்து பொதுப்படையா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டோட லேர்னிங்கு, அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு வந்து நல்லா ஷைன் ஆகுறாங்க, நல்லா பிரைட்டா இருக்காங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டிக் சைல்டும் அப்படி இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு நல்லா வேர்பலா இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டிக் சைல்டும் பேசியே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. சில ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் ஏஎஸ்சி யூசர்ஸா இருப்பாங்க, அவங்க வந்து டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் நீட்ஸை வந்து மீட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ அதே ஃபஹத் ஃபாசிலோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர், எக்ஸெப்ஷனல் ஆக்டர். ரீசெண்ட் இயர்ஸ்ல அவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோம்னா எல்லா ஃபில்ம் ஃபெனாட்டிக்ஸ்க்கும் அவர் அவ்வளோ பிடிச்சிருக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லா ஏடிஹெச்டி இருக்கவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கா கிரியேட்டிவா சூப்பர்பான ஆக்டரா இருப்பாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் இருக்கும், அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா. சேம் கோஸ் வித் நியூரோடிபிக்கல்ஸ் ஆல்சோ. ஸோ நார்மல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற நியூரோடிபிக்கல்ஸ்மே வந்து எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லையே. ஒரு குரூப் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, ஒரு குரூப் சக்சஸ் ஆகாமையும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த குரூப்லயும் மோஸ்ட்லி வந்து இந்த ஆட்டிசம் ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போ அந்த கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் ஜாஸ்தியா இருக்கோ, எப்போ அவங்க கம்யூனிகேஷனுக்கு மற்றவங்க மேல டிபெண்டா இருக்காங்களோ அப்பதான் வந்து சொசைட்டிக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப பர்டனிங்கா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணணும், இந்த பர்டனை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கட்டாயமா ஏஎஸ்சி மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஎஸ்சினா என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக பேசி 2 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் உங்களை எஜுகேட் பண்ணிக்கோங்க, ஏஎஸ்சி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஎஸ்சி யூஸ் பண்ணால் அது வந்து தரக்குறைவு அப்படின்ற மாதிரியான அர்த்தம் கிடையாது. நான் முன்னாடியே கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு காலேஜ் வேலடக்டோரியன், அதாவது காலேஜ் டாப்பர், கோல்டு மெடலிஸ்டாக இருக்க ஒரு பொண்ணு வந்து ஆர்டிஸ்டிக் ஏஎஸ்சி யூஸராக வந்து ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஸோ அப்படி ஒரு டாப்பரா இருக்கவங்க, அவ்வளோ ஒரு ஷார்ப் மைண்ட் இருக்கவங்க, அவ்வளோ பெரிய காலேஜ்ல அத்தனை பீப்புளோட அவங்களோட மார்க்ஸ் தான் டாப் ஸ்கோரரா இருக்கு. பட் ஆனா அவங்களால பேச முடியாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து தரக்குறைவுன்னு நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எப்படிலாம் கம்யூனிகேட் பண்றது முடியுமோ அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்றது, சப்போர்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆட்டிசம் ஏடிஹெச்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெல் ரவுண்டட் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ஆத்தென்டிக்கான பர்சன் கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா ஸ்டார் வாக்கர்ஸோட ஆட்டிசம் சப்போர்ட் கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது எல்லா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், தெரபிஸ்ட் எல்லாருமே இந்த கோர்ஸை வந்து எடுக்கலாம். ஸோ ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசம் வந்து அதுல இருந்து கியூர் இல்லைன்னா ஏன் அது கியூர் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், ஆட்டிசம்ல ப்ரிடாமினெண்டா நிறைய பேர் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் இந்த ஏரியாஸ்ல இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த கோர்ஸ்ல இருக்கு. அதனால அந்த கோர்ஸை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே ஆட்டிசம் கோர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த லிங்க் மூலியமா நீங்க அந்த கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃபர் கூட கிடைக்கும். இந்த கோர்ஸ் பத்தி 2 விஷயம் நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லணும். ஒன்று, இது முழுக்க இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது, டேப் ஒரு லேப்டாப்ல இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஃபோன்ல பார்க்கறத விட இது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டிசம் பீப்புளோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸோட இன்டர்வியூஸ், ஆட்டிஸ்டிக் பேரண்ட்ஸோட இன்டர்வியூஸ், ஏஎஸ்சி யூஸ் பண்றவங்களோட இன்டர்வியூ, ஏஎஸ்சி யூஸ் பண்றவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏஎஸ்சி பத்தி என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த கோர்ஸ்ல இருக்கிறதுனால அந்த கோர்ஸை வந்து நான் கண்டிப்பா ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி பத்தி ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணி சொல்லுங்க.
உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பத்தியும் நான் பேசி கண்டிப்பா வீடியோஸ் அப்லோட் பண்றேன். வாரம் நம்மளோட அந்தாதி ரிஹாப் சேனல்ல ஸ்பீச் தெரப்பி பத்தி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ மறக்காம நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.